அன்பான தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். பக்தியினால் இந்த பாரினில் எய்திடும் மேன்மைகள் கேளடி. சித்தம் தெளியும் நம் செய்கைகள் அனைத்திலும் செம்மை பிறந்திடும். வித்தைகள் சேரும் நல்ல வீரர் உறவு கிடைக்கும். மனதில் தத்துவம் உண்டு, நெஞ்சில் சஞ்சலம் நீங்கி உறுதி விளங்கிடும். பாரதி பக்தி என்ற பாடல் தலைப்பில் இப்படி கூறுகிறார். நாம் கொண்டாடும் பண்டிகைகள், திருவிழாக்கள் தெய்வங்களின் மேன்மையை கூறுகின்றன. சிலப்பதிகார மணிமேகலில் கூட இந்திர விழா சிறப்பாக நடைபெற்றதை கூறுகிறது. இரு காப்பியங்களிலும் அந்தந்த தெய்வத்திற்குரிய முறைப்படி செய்ய வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது. பங்குனி மாதம், பங்குனி உத்திரம் தெய்வ திருமணங்கள் பல நடைபெற்றன. அதை பற்றி படித்து கேட்டு மகிழ்ந்து உள்ளோம். ராமன், அவனுடைய சகோதர தம்பிகள் சிவன் பார்வதி, முருகன் தெய்வானை, ஆண்டாள் ரங்கமன்னார், மகாவிஷ்ணு மகாலட்சுமி, காஞ்சிபுரம் வரதராஜர் தாயார் திருமணனார். இத்தனை தெய்வீக திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திரம். மேலும் பங்குனி உத்திர சிறப்புகள்: ஐயப்பன் அவதரித்த நாள், ரதிக்காக மன்மதன் உயிரை மீண்டும் தந்த நாள், திருஞான சம்பந்தர் மட்டிட்ட புன்னை எனும் பதிகம் பாடி பூம்பாவையை உயிர்ப்பித்த நாள். முதலில் பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் பார்ப்போம். கையிலையில் அனைவரும் சிவனை வழிபட்டு கொண்டு இருக்க, பர்வதராஜன் உமாதேவியை மகளாக பெற தவம் புரிய, சிவன் உமையே நீ சென்று பர்வதராஜனுக்கு மகளாக பிற தக்க சமயத்தில் நான் வந்து உன்னை மணமுடிப்பேன். பர்வதராஜன் செய்த தவத்தினால் ஈசன் கருணை காட்ட பார்வதி தேவியை மகளாக அடைகிறான் பர்வதராஜன். உலகையே காக்கும் அன்னையை மகளாக பெற என்ன தவம் செய்தானோ அந்த செல்வ மகள் பரம்பொருளை அடைய தந்தையிடம் பிடிவாதமாக அனுமதி பெற்று கானகம் சென்று தவம் புரிய, இங்கோ ஈசன் யோக நிலை. எப்படி திருமணம் நடக்கும்? இறைவனின் திருவருள் பெற்று அன்றோ சூரபத்மனை அழிக்க முடியும்? தேவர்கள் கூறினர். காமதேவனை நாடினர். ஈசன் மீது மலர் அம்புகளை தொடுக்க வேண்டினர். மன்மதன் முதலில் தயங்கி பின் அம்புகளை செலுத்த, சினம் கொண்ட சிவன் அவனை எரிக்க, அவன் மனைவி ரதி, இது என் கணவன் தவறே அல்ல, தேவர்கள் வேண்ட அவர்கள் நலன் கருதி இந்நிகழ்வு நடந்தது. சிவன் மனம் இறங்கி, என் திருமண நாளில் உன் கணவன் உயிர் பெறுவான். உமையம்மையின் தவ வலிமை அறிய முதியவர் வேடத்தில் அங்கு செல்ல, அவனிடம் இடுகாற்றில் நடனம் ஆடுபவன். பார்க்கடலில் பல பொருட்கள் வர அதையெல்லாம் விடுத்து விஷத்தை உண்டவன் என்று கூற கோபம் கொண்டாள் பார்வதி. அவள் பக்தியை கண்டு உளமகிழ்ந்த சிவன் தன் உண்மை உருவை காட்ட அவள் தவம் நிறைவுற்றது. சப்த ரிஷிகள் மூலம் இறைவன் பெண் கேட்க பர்வதராஜன் மகிழ்ந்தார். பங்குனி உத்திர நன்னாளில் மணநாள் குறிக்க திருமண ஏற்பாடுகள் சிறப்புடன் அமைக, எந்நாட்டவர்க்கும் இறைவனாகிய சிவனின் திருமணம் காண எல்லோரும் வருகை தர, இமய பர்வதம் பாரம் தாங்க முடியாமல் வருந்த, தென்பாகம் தாழ பூமி சமன் பெற, அகத்தியரை பொதிகை மலைக்கு செல்லும்படி கூற, அவர் திருமணம் காண முடியவில்லையே என வருந்த, அகத்தியருக்காக திருமண காட்சியை தென்னாட்டில் காட்டி அருளினார் சிவபெருமான். இனிதாக திருமணம் நடைபெற கண்டவர் அனைவரும் மகிழ்ச்சி கடல் திளைக்க, ரதிக்கு கொடுத்த வாக்கிற்கேற்ப அவள் கணவனை அவள் கண்களுக்கு மட்டும் தெரியும்படி உயிர்ப்பித்து அருளினார். பின்னாளில் தந்தைக்கேற்ற தனையனாக முருகப்பெருமான் வள்ளியை மணக்க வரும்போது முதியவர் வேடத்தில் தானே வந்தான். கண்ணதாசனும் சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே என்ற பாடலில், பக்தி பெருக்கில் எந்தன் ஊன் உருக, அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக, சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெருக, எந்தன் சந்ததியே உந்தனுக்கு அடிபணிய இறைவா என்று பாடுகிறார். அடுத்து ராமர் மற்றும் அவர் தம்பிகள் திருமணம். ராம என்னும் 2 எழுத்தை சொன்னால் நன்மையும் செல்வ செழிப்பும் உண்டாகும். ராவணனை அழிக்க ராம அவதாரம். மகாவிஷ்ணு மகாலட்சுமி இருவரும் ராமரும் சீதையுமாக. மானிட பிறவியை எத்தனை உத்தமமாக வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர். ஒரு சொல், ஒரு இல், ஒரு வில் ராமருக்கே உரியது. தாயுள் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. மகுடம் தரிக்க தந்தை சொன்ன போதும், 14 வருட வனவாசம் என்று கைகேயி உரைத்த போதும், அன்று அளந்த செந்தாமரை மலர் போல் இருந்ததாம் ராமர் முகம். அரக்கி தாடகை, அவளை அழிக்க விஸ்வாமித்திரர் கூற, பெண் என்று தயங்க இறுதியில் அம்பை ஏவ, அது கல்வொக்கும் நெஞ்சில் தங்காது, அப்புறம் சுழன்று கல்லா புல்லர்க்கு நல்லோ சொன்ன பொருள் என போயிற்று அன்றே என தாடகையை கீழே வீழ்த்தியது என்கிறார் கம்பர். விண்ணவர்கள் மகிழ நல்லாசி கூற ராமன் லக்ஷ்மணன் இருவரையும்
மிதிலைக்கு அழைத்து செல்ல வழியில் அகலியை கல்வுருவாக இருக்க ராமரின் பாதத்துடிப்பட்டு அவள் மீண்டும் பெண்ணாக இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கு எல்லாம் உய்வண்ணம் இன்றி மற்றோ துயர் வண்ணம் உருவது உண்டோ மைவண்ணத்து அரைக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். கைவண்ணம் தாடகை அறிவு, கால்வண்ணம் அகலியை மீண்டும் பெண்ணாக மாறுதல். வண்ணம் என்ற சொல்லை வைத்து கண்ணதாசன் பாடிய பாடல் பால்வண்ணம் பருவம் கண்டு. இதில் பால்வண்ணம், வேல்வண்ணம், மான் வண்ணம், கண் வண்ணம், கைவண்ணம், பெண் வண்ணம், மங்கை வண்ணம், கார் வண்ணம், தேர் வண்ணம், பூவண்ணம், மஞ்சள் வண்ணம், கொஞ்சும் வண்ணம், 12 இடங்களில் வண்ணம் வண்ணம் வண்ணம். அடுத்து சிவந்தமன் படத்தில் கால்வண்ணம் சதிராட, கைவண்ணம் விளையாட, மால்வண்ணம், மலர் வண்ணம் 4 வண்ணங்கள். நான் வாழ வைப்பேன் எந்தன் பொன் வண்ணமே, நெஞ்சின் பூவண்ணமே. 8 வண்ணங்கள் கம்பர் கூற கண்ணதாசன் வரிகளில் எத்தனை வண்ணங்களாய் விரிகின்றன. அவை என் எண்ணங்களிலிருந்து வண்ணங்களாகும். மிதிலை ஜனக மன்னன் புதல்வி, ஜானகியின் சுயவரம். சிவதனுசுவில் நாணேற்ற வீரராகவனாக தன்னை நிரூபித்தான் ராமன். திருமாலும் லட்சுமியும் பிரிந்திருந்து மறுபடியும் ஒன்று கூடினர் என்று சொல்லும்படியாக இருந்ததாம் ராமர் சீதை சந்திப்பு. அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினான். கண்கள் கலந்திட, உணர்வுகள் ஒன்றிட திருமணத்தில் இணைந்தனர். கண்ணதாசனும் அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள். பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையே அவள் பார்த்திருந்தாள். வசந்தத்தில் ஓர் நாள் மணவரை ஓரம் வைதேகி காத்திருந்தாளோ, தேவி வைதேகி காத்திருந்தாலும். மிதிலை நகரம் விழாக்கோலம் பூண, மங்கள வாத்தியங்கள் முழங்க, 30 முக்கோடி தேவர்கள், தசரத சக்கரவர்த்தி முப்பெரும் தேவியரோடு அமர, முனிவர் மங்கள அக்னியை வளர்க்க, பங்குனி உத்திர நன்னாளில் தசரத ராமன் ஜானகி ராமன் ஆனான். இங்கு தாய்கள் வேறு வேறு, ஆனால் அண்ணன் தம்பிகள் அவ்வளவு ஒற்றுமை. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் என்ற சொல்லுக்கு இலக்கணம் இலக்குவன். ராமனின் நிழல் போல் அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து சென்றவன் லக்குவனன். நால்வருக்கும் ஒரே நாளில் திருமணம். ராமன் சீதை, லக்குவன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்துருக்கணன் சுருதி கீர்த்தி. இவர்கள் 4வரும் பிறப்பதற்கு முன்பே கைகேயின் தந்தை தசரதனிடம் கைகேயின் வயிற்றில் பிறக்கும் குழந்தை அரசாள வேண்டும் மற்றும் தசரதன் 2 வரங்கள் கைகேயிக்கு. இப்படி தேடி வந்த அரச பதவியை உத்தம சகோதரன் பரதன் வேண்டாம் என்றான். மனது அடிக்கடி மாறும், ஆனால் 14 வருடமும் மாறாத மனமுடையவன் பரதன். கோடி ராமர் உனக்கு இணையில்லை என்றும் அக்னி வளர்த்து தன் உயிரை தியாகம் செய்ய துணிந்த பரதனை, புண்ணியம் எனும் நின் உயிர் போனால் மண்ணும் வாழும், உயிர்களும் வாழுமோ என கூறி தடுக்கிறார் கோசலை. 1000 ராமர் நின் கேளாவரோ என்று வேக்கினான் குகன். லக்குவனின் மனைவி ஊர்மிளை. லக்குவன் 14 ஆண்டுகள் உறங்காமல் கடமையாற்ற, அந்த 14 ஆண்டுகளும் உறக்கத்தை தான் ஏற்றுக்கொள்கிறாள் ஊர்மிளை. இப்படி வேறு வேறு தாய் வயிற்றில் பிறந்தாலும் ஒற்றுமையாக சகோதரர்கள். அவர்கள் மனைவியும் அதுபோல் அன்பில் பண்பில் சிறந்தவர்கள். பூமழை சொரிந்தனர் விண்ணோர், பொன்மழை பொழிந்த மேகம் என்று இன்னும் பல்வேறாக திருமணத்தை கூறுகிறார். நாமும் இந்நன்னாளில் ராமநாமத்தை உணர்ந்து பக்தியுடன் கூறி அருள் பெறுவோம். தேவர்களுக்கு அமுதம் கிடைக்க பார்க்கடலை கடைந்த போது பல பொருள்கள் கடலிலிருந்து வர இறுதியில் வந்தாள் மகாலட்சுமி. மகாவிஷ்ணுவின் கழுத்தில் மாலையிட்டு பங்குனி உத்திர நன்னாளில் கைப்பிடித்தாள் விஷ்ணு. மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத என்று தொடங்கும் பாடலை பாடி சூடி கொடுத்த சுடற்கொடி ரங்கநாதரை திருமணம் புரிந்தார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் கல்யாணம் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. சூரசம்ஹாரம் நிகழ வேண்டுமென கவலையுற்று ஒரு குமாரனை தந்தருட சிவனிடம் வேண்ட நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றினான் அந்த தமிழ் கடவுள் முருகன். ஏறுமையில் ஏரி என்ற பாடலில் 6 முகங்களையும் அழகாக கூறுகிறார் அருணகிரியார். கண்ணதாசனும் 6 முகமான பாடலில் தாமரையில் பூத்து வந்த தங்க முகம் என்று 6 முகங்களையும் தனித்தனியாக கூறுகிறார். சக்தியிடம் வேல்வாங்கி தேவர்களின் சேனாதிபதியாக நின்று போர் புரிந்து அமரர் இடர்த்தீர்த்தான் ஆறுமுகன். மற்றவர் உயிர் வாழ ஆழகால விஷத்தை உண்ட பரமனின் மைந்தன் சூரனை மயிலாக மறுபகுதி சேவலாக மாற்றினான். வெற்றிக்கு பரிசாக இந்திரன் தன் புதல்வி
தேவசேனாதிபதிக்கு முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்திர நன்னாளில் சிவனும் பார்வதியும் மகிழ்ந்திருக்க 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் பூமாறி பெய்து நல்லாசி வழங்க இத்திருநாளில் திருமணம் நடைபெற்றது. இன்றும் பல கோயில்களில் பங்குனி உத்திர நன்னாளில் முருகன் வள்ளி தெய்வானை திருமணம் பங்குனி உத்திர நன்னாளில் பக்தர்கள் கொண்டாடி மகிழ்கின்றனர். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் அழகான வரிகளில் பூவை செங்குட்டுவனின் பாடல். இப்படி பங்குனி உத்திர நன்னாளில் அனைத்து கடவுளரையும் வணங்கி அருள் பெறுவோம். நன்றி, வணக்கம்.